கேட்கறதுக்கு பதில் சொல்லுங்க. இப்போ எங்க ஐயா இறந்துட்டாங்க, ஈவி கேஸ். அந்த தொகுதிக்கு மட்டும் தேர்தலா, மொத்தமா கழிச்சிட்டு மொத்தமா தேர்தலா? இது தேவையில்லை தம்பி, தேவையில்லை. அண்ணன் திருப்பதி சுருமை வேலையே இல்லாத தையல்காரர் என்ன பண்ணுவாரு, சும்மா தானே இருக்கேன் யானைக்கு டவுசர் தப்பம்னு தப்பாரு அவரு. அந்த கதையா நீ உனக்கு எதை பத்தி கவலை இருக்கு உனக்கு? நீ எதை பத்தி கவலைப்பட்டிருக்க? நீ ராமர் கோயிலை கட்டிக்கிட்டு கொஞ்ச நாள் அழுத, கட்டி முடிச்சாச்சு. அதே முழுக்க கட்டில ஒழுகுது. இருந்ததாவது நல்லா இருந்தது, இப்ப ஒழுகுது. உள்ள இருக்க குருமார்கள்லாம் கத்துறாங்க, என்னையோ ஒழுகுதியான்னு. முழுக்க முடிக்கல, மேல செட்டை போட்டு அப்படி திறந்து விட்டு போயிட்டீங்க. இப்ப யாராவது உங்க மனசார்ந்த சொல்லி சொல்லுங்க, ஜெய் ஸ்ரீராம் கோஷம் போடுறாங்களா? ஏன் மார்க்கெட் இல்ல? மார்க்கெட்ல அதை ஹீரோ வச்சு யார் நம்பி படம் எடுப்பா? இப்ப இல்ல, அவருக்கு இல்ல. கடவுளை உங்களுக்கு நீங்க கட்சி தலைவராக்கி பிள்ளையார பொதுச் செயலாளர் ஆக்கி வச்சிருந்தீங்க. நீங்க உங்க கட்சி ப்ராப்பர்ட்டி ஆக்கி வச்சிருந்தீங்க. இது மாதிரி கொடுமை உலகத்தில் இருக்கா தம்பி? பிஜேபிக்கு மட்டும்தான் ராமரா? பிஜேபிக்கு மட்டும்தான் பிள்ளையார், மத்தவனுக்கு இல்ல. அது பிஜேபி இருக்கிற மட்டும்தான் ராமர் படைச்சு காத்தாரு, மத்தவெல்லாம் விட்டு போயிட்டாரா? இல்ல எப்படி? நீ ஏன் கைவிட்டப்போ? அந்த இடத்துல அகிலேஷன் ஒருத்தன் வந்தான், ஒரு தாழ்த்தப்பட்ட ஒரு மகனை தூக்கி பொது தொகுதியில போட்டு ஒரே அடி அடிச்சு தோக்கடிச்சுட்டு போயிட்டான். அதுக்கப்புறம் ஜெய் ஸ்ரீராம் முடிஞ்சு போச்சு. ஏன்னா மார்க்கெட் இல்ல அவருக்கு. இப்ப ராமரை சொல்லி அந்த இடத்துல ஓட்டு வாங்க முடியல. அவர் கோயில் கட்டின இடத்துல எவ்வளவு வழி இருந்தா ராமர் அந்த இடத்துல தோக்கடிப்பாரு. டே என்னை வச்சு என்னோட சேட்டம் வெறுத்துட்டாப்ல. வெறுத்து இதே வேலையா திரியலான்னு ஒழிச்சு. இப்ப ஜெய் ஸ்ரீராம் கிடையாது, இப்ப ஜெய் பூரி ஜெகநாத், ஜெய் ஜெகநாத். திடீர்னு இங்க வர்றது வேலை தூக்குறது, திடீர்னு அங்க வர்றது ஐயப்பனை தூக்குறது. இதுவா தம்பி? கோயிலை விட்டு வாங்க குடிசைக்கு. சாதி மதத்தை பேசி, சாமியை பத்தி பேசி, பூமியை பத்தி கவலைப்படாத இவ்வளவு பிரச்சனை. பருவநிலை மாற்றம், புவி வெப்பம், இதெல்லாம் எங்க இருந்து வருது? நீ கிளீன் இந்தியா கொண்டு வந்த, கிளீன் இந்தியா ஏன் கொண்டு வரல? நீங்க ஏன் கொண்டு வரல? கிளீன் இந்தியால எல்லாம் கிளீன் ஆயிடுச்சா தம்பி? பிரதமர் பேசுறாரு தம்பி, பிளாஸ்டிக் இல்லாத நாட்டை நம்ம உருவாக்கணும்னு. அதை நாங்க பேசலாம், நீங்க செய்யணும்.